ஐடி கம்பெனில வேலை பார்க்கிற பலரும் வந்து தாவேகாவுக்கு சென்னை வாக்களித்திருக்காங்க. இவன் எவனாவது சோத்துல முன்னாடி தட்டில சோறு போட்டு உட்கார்ந்து அந்த சோத்தை சாப்பிடுறாங்க, அந்த சோறுல உப்பு போட்டு சாப்பிடறாங்க, அந்த சோறு திராவிட முன்னேற்ற கழகம் அவருக்கு தந்த சோறு. 75 வருஷம் ஆலமர கட்சி, ஆனா ஒரு வாட்டி கூட தொடர்ந்து 10 வருஷம் உங்களால ஆட்சி பண்ண முடியலன்றதுக்கான காரணம் என்ன தெரியுதா? இந்த வாய் தான். என்ன புரியலன்னா, ஆல்ரெடி இவங்க வந்து ரைட் அப்ஸ்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக ஜெயித்தாலும் தோற்றாலும் அப்போ முடிவு பண்ணிட்டாங்க தோற்றுருவாங்க. உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லை. ஸோ மிஸ்டர் செந்தில் என்கிற அண்டாவையன் என்ன சொல்றாருன்னா, சிஸ்டம் மூலயமா இன்னைக்கு அது மூலயமா படிச்சு, அதை பத்தி படிச்சு, அது மூலயமா தன்னோட வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிட்ட அத்தனை பேருக்கும் அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்ததுக்கான காரணம் மிஸ்டர் கலைஞர் கருணாநிதி அவர் போட்ட பிச்சை அப்படின்றத தான் சொல்றோம். இதுல உங்க ஆளுங்களே ஏற்றுக்கிறாரு, புரியுதா? சரி, இந்த ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் அவர் பங்குக்கு ஏடினந்தா அவர் ஒரு வீடியோ எடுத்து வெளியிட்டு மொத்த ஊபிசி அடிச்சுன்னு ஒர்க்கி விட்டாங்க. இவங்க நான் கேட்குறேன், டிஎம்கேம்ஸ் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இன்னுமே வாக்கெடுப்பு முடிஞ்சு முழுசா 3 நாள் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் அதே இடத்துல ஸ்டக்காக நிற்கிறானுங்க. டிவி கேம்ஸை தாண்டி வெளியில போயாச்சு, அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. இவனுக்கு அங்கேயே நின்று உட்காந்துருக்கானுங்க. அவங்க தலைவர்களே ஒருத்தர் கொடைக்கானல் போயிட்டார் 10,000 வச்சுக்கிட்டு, இன்னொருத்தர் வந்து 1.5 கோடி ரூபா கடன் வச்சுக்கிட்டு துபாய் போயிட்டார் குடும்பத்தோட. ஒரு ரசிக மனப்பான்மையில் இருக்கிறவன்னு நீங்களே சொல்றீங்க. அப்படி ஏதோ ஒரு பையன் ஒரு ரசிகனா இருக்கிறவன் இல்லை ஒரு தொண்டனா இருக்கிறவன் ஏதோ ஒரு இடத்துல ஒரு தப்பு பண்ண ஒரு மீமை தூக்கிட்டு வந்து பரிகாசம் பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு நேரடியாக உங்க கட்சி தலைவர்களும் அமைச்சர்களுமே கேவலமா பண்ண விஷயங்களை சேகர்பாபு வந்துட்டு அவரோட எதிர்த்து வேட்பாளரை தாவேகா வேட்பாளர் அடிதடி நடத்தினாரு. அதை பேசுறதுக்கு உங்களுக்கு துப்பு இருக்காது. எவ்வளோ இடங்களில் கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க, அதை பேசுறதுக்கு உங்களுக்கு துப்பு இருக்காது. கட்சி ஓட்டு வாங்குறதுக்கு காசு கொடுக்குறாங்க, அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இருக்காது. அதை பேசுறதுக்கு உங்களுக்கு துப்பு இருக்காது. உண்மையிலேயே விஜய் வந்தனால திமுக யார், அதிமுக யாரு, நாத்தாக யாரு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டதை தாண்டி எங்க சர்க்கிளில் உள்ள எத்தனையோ பேர் நாங்க மேதாவி அறிவாளிகள் பல இடங்கள்ல உயர்ந்து நிற்கிறாங்கன்னு நினைச்சவங்க எல்லாருமே கூமுட்ட கப்பதிகள்ன்றதை எங்களுக்கு மோத்திரையில கிழிச்சு கொடுத்ததுக்கும் அண்ணன் தான் காரணம். அதுக்கு விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்றேன். ஏன்னா நான் நினைச்சிட்டு இருந்தேன் பெரிய இடத்துல இருக்காங்க, பெரிய ஏகப்ப வசதியோட இருக்காங்க, பெரும் நிலையில இருக்காங்க, வாழ்க்கையில ரொம்ப மெத்தன அறிவோட இருப்பாங்க போல. மெத்தனத்துல தான் இருக்காங்க, அவனுக்கு அறிவெல்லாம் கிடையாது. அதுலேயும் நிறைய பேருக்கு இங்கே ஓட்டே கிடையாது. போய் வெளியூர்ல செட்டில் இருக்க வேண்டியது, வெளிநாடுகளில் செட்டில் இருக்காங்க. குறிப்பா பெண்கள் எல்லாம் அங்க போய் செட்டில் ஆகிட்டு அவங்க பாதுகாப்பா இருந்துட்டு இங்க தமிழ்நாட்டு பாதுகாப்பை பத்தி இவங்க பேசுறாங்க. டேய் நீங்க வந்து தங்கி பாருங்கடா, மாவீரன்ல கேட்பாரு, நீ இங்க தங்கியோட ஒரு வீட்டுல நண்பர் நீங்க வந்து தங்கி பாரு, அப்ப தெரியும் போதே கலாச்சாரமா பெண்கள் பாதுகாப்பா எவ்வளவு சீரழிஞ்சு கிடக்குன்னு. அதெல்லாம் உங்களுக்கு பேச துப்பே கிடையாது, உங்களுக்கு தகுதியே கிடையாது. ஏதோ ஒரு ஊர்ல உட்காந்துக்கிட்டு வெளியூர்லயும் வெளி மாநிலத்திலையும் வெளிநாடுகளையும் தங்கிக்கிட்டு தமிழ்நாடு எப்படிப்பட்ட மாநிலம் தெரியுமா, தமிழ்நாட்டு பாதுகாப்பு மாநிலம், தமிழ்நாடு எவ்வளவு முன்னேறும் மூடிட்டு இருக்கணும். ஐயா இங்க வாழ்றது நாங்க தான், எங்களுக்கு இங்க ஓட்டுரிமை இருக்கிறவங்க பேசணும். ஓட்டுரிமை இருந்தும் ஓட்டுப்பட வராத துப்பு இல்லாதவன், ஓட்டுரிமை இல்லாம திராவிடத்துக்கு தூக்குறவங்களாம் எங்களுக்கு வேண்டாம். நாங்க ஓட்டு போடுறோம், நாங்க இங்க வாழ்றோம், எங்களுக்கு தான் அதுக்கான அதிகாரம் இருக்கு. நாங்கள் யாருக்கு ஓட்டு போட்டோம்னு எங்களுக்கு தெரியும், மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்றது 4ஆம் தேதி தெரியும். அது வர வரைக்கும் நாங்கள் எப்படி அமைதியாக இருக்கமோ முடிஞ்ச அமைதியாக இருங்க. இல்லைனா நீங்கள் இன்னும் மூச்சு முட்டை கண்ணீர் விட்டு பேசிக்கிட்டே இருங்க. மக்களுக்கு இன்னும் உங்கள் மேலே விருப்பம் வந்துட்டே தான் இருக்கும். கண்டிப்பாக 4ஆம் தேதி நல்ல ஒரு ரிசல்ட் வரும்ன்றதை நாங்கள் நம்புறோம். அது எந்த ரிசல்ட்டாக இருந்தாலும் மக்கள் திருப்பி மகிழ்ச்சி திருப்பி நாங்கள் ஏற்றுப்போம். முடிஞ்சா நீங்கள் பிபி சுகர் டேப்லெட்லாம் வாங்கிட்டு ரெடியாக இருங்கடா, உங்களுக்கு எதுவும் ஆகாமல். ஸோ மக்களே உங்களுக்கு தொடர்ந்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. See you next time.